ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நேத்திக்கு நம்ம நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இறந்துருக்காரு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மேசிவ் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ப்ளீடிங் வித் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஆல்ரெடி ஜாண்டிஸ் அண்ட் லிவர் அண்ட் கிட்னி இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு கூட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. அதனால தான் அவருடைய வெயிட் சடனாக மேசிவாக கம்மியாயிருச்சு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று விஷயம் நடந்து நேற்று இறந்துருக்காரு. ஸோ நம்ம உடம்பில் எல்லா ஆர்கனுக்கு குறிப்பிட்ட ஒர்க் மட்டும்தான் இருக்கும். லிவருக்கு மட்டும் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். ஸோ லிவரை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லிவருடைய ஃபங்க்ஷன் மட்டும் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற பல ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன் கூட அதோடு சேர்ந்தே டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் எதனால் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ முக்கியமாக ரெண்டு ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அண்ட் நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் ஏன் வருதுன்னா, அப்யூஸ் ஆஃப் ஆல்கஹால், ஓவராக எக்ஸசிவாக ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, இல்லைனா கண்ட நேரத்துலலாம் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஹெல்தி லைஃப் ஸ்டைலை வாழாமல் இருக்கிறதுனால இந்த ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வரும். ஸோ இதனால் லிவர் டேமேஜ் ஆகிட்டு லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்தியாவில் இப்போது ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸை விட அதிகமாக நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் ரொம்ப அதிகமாக வருது. ஏன் அப்படின்னா, ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருக்கிறது. ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, ஒபேசிட்டினால இருப்பாங்க, அன்டைம் ஃபுட் ஹேபிட்டு, ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டு டயட் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசிவ் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வரும். அதனால கூட லிவர் செல் டேமேஜ் ஆகுது. தேர்ட் ஒன் வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு. ஸோ ஹெப்படைட்டிஸில் முக்கியமாக ஏபி, சிடி அண்ட் இ இத்தனை வகை இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக க்ரானிக்காக ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி அதிகமாக க்ரானிக்காக இருந்தது அப்படின்னா அது நம்ம லிவர் செல்லை டேமேஜ் பண்ணும். அண்ட் டேமேஜ் பண்ணுறதோடு சேர்ந்து லிவர் ஃபெயிலியர் கூட ஆகலாம், லிவர் சிரோசிஸ் கூட வரலாம், இல்லைன்னா லிவர் கேன்சர் கூட காஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபோர்த் ஒன் பைல் டக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த பைல் டக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமாக பெரிய சைஸில் இருக்கிற கேல் ஸ்டோன்னால் கூட நடக்கலாம், இல்லைனா கேல் பிளாடர் சிஸ்ட் பெருசாக இருந்ததுன்னா கூட அதனால் கூட நடக்கலாம். தென் ஏதாவது ஒரு டியூமர் க்ரோத்னால கூட இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரிச்சர்ஸ்னால கூட இருக்கலாம். ஸோ இதனால் கூட பைல் டக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அந்த பைல் ஜூஸ் எக்ஸ்சேஞ்ச் இல்லை பைல் சால்ட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். அதனால் கூட லிவர் ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆகும். லாஸ்ட்டாக ட்ரக்ஸ் அண்ட் டாக்ஸின் எஃபெக்ட்னால. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் டாக்ஸின் அப்படின்னா அப்யூஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ். ஸோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மெடிசன் போடுறது, இல்லைனா தினமும் ஏதாவது ஒரு மெடிசன் போட்டுகிட்டே இருக்கிறது, வலி மாத்திரையை டெய்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறது, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரி இல்லைனா ஹார்மோனல் பில்ஸ் அப்யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸை அப்யூஸ் பண்ணும்போது கூட அதுவும் நம்ம லிவர் ஃபங்க்ஷனை டேமேஜ் பண்ணும். ஸோ இதில் முக்கியமாக மெயினாக நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாதுன்னா நம்ம என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது மெயினாக அவாய்டு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் எனி ட்ரக் அப்யூஸ் இருந்தது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக டெய்லி ஒரு 30 to 40 minutes எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும், இல்லைனா வாக்கிங்காக பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட். அப்படி டயட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த ஜங்க் ஃபுட், அன்டைம் ஃபுட்டு, ஒரு ஹை ஃபேட்டி ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக தூங்கணும். ஒரு 6 to 8 hours ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் டெய்லி ஒரு 2 to 3 liters தண்ணியாவது குடிச்சிக்கணும். ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது இருந்தது, ஹெப்படைட்டிஸாக இருக்கட்டும், ஜாண்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா கேல் ஸ்டோன் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர் சிரோசிஸ், எனி கம்ப்ளைண்ட்ஸ், இது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டரை பாருங்கள். டாக்டர் சொல்கிற ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணால் ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா லிவர் ரொம்ப ஸ்பெஷல் ஆர்கன். அதோடைய சின்ன சின்ன செல் டேமேஜை அதாலே தானாக உருவாக்கிக்க முடியும். பட் அந்த டேமேஜ் ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப நாளாக க்ரானிக்காக நடந்தது அப்படின்னா லிவரால் கூட தன்னை காப்பாற்றிக்க முடியாது. அப்போ லிவர் ஃபெயிலியர் ரொம்ப ஈஸியாகவே நடந்துடும். ஸோ பெட்டர் ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது இந்த மாதிரி ஹேபிட், ஒரு தப்பான லைஃப் ஸ்டைலை வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹெல்த்தியாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.